சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தந்தை எவ்வாறு வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அதேபோன்று நீங்களும் வழிகாட்டியாக இருந்து அனைவருக்கும் பரந்தாமம் வீட்டுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த நிச்சயிக்கப்பட்ட அனாதியான முதலும் முடிவும் இல்லாத நாடகத்தில் எந்த ஒரு நடிகரையும் கூடுதலாக சேர்க்க முடியாது. யாரையும் குறைக்கவும் முடியாது. மோட்சம் யாருக்கும் கிடைக்காது. நாடகத்தில் நடிக்காமல் முற்றிலும் வராமல் இருக்க முடியாது. அனைவருக்கும் தனிப்பட்ட நடிப்பு கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் பரந்தாமத்திலிருந்து நடிப்பதற்காக இங்கு வருகின்றனர். பிறகு பரந்தாமத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றனர். நாடகத்திலிருந்து யாரும் வெளியே செல்ல முடியாது. நாம் அனைவரும் எப்பொழுது வந்தோம், பிறகு எப்படி திரும்பி செல்வோம் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. பக்தர்களுக்கு பலன் தருபவர் ஒரு பகவான் மட்டுமே. சிலர் முக்தியிலும் சில ஜீவன் முக்தியிலும் செல்வார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தன்னுடைய பங்கு நாடகத்தில் ஏற்படும்போது மீண்டும் வருவார்கள். குழந்தைகள், நீங்கள் நாடகத்தின் 3 காலத்தை அறிந்து உள்ளீர்கள். குழந்தைகள் இப்பொழுது பாபா மூலமாக அனைவரையும் பற்றிய முழு விவரமும் அறிந்து உள்ளீர்கள். நீங்கள் தந்தையுடையவராகி தந்தையைப் பற்றிய முழு விவரங்களை அறிந்து உள்ளீர்கள். தந்தை பதீத பாவானராக காப்பாற்றுபவராக வழிகாட்டியாக இருக்கின்றார். இது ருத்ர ஞான யாகமாகும். இதன் மூலம் முழு பழைய உலகமும் ஸ்வாஹா ஆகிவிடும். இதனை புத்தி மூலம் புரிந்துகொண்டு காரியம் செய்ய வேண்டும். சிவபகவான் வாக்கியம்: நான் தாய்மார்களின் மூலமாக சொர்க்கத்தின் கதவுகளைத் திறக்கின்றேன். தாய்மார்களின் தலையில் ஞானக் கலசம் வைத்திருக்கின்றேன். அவர்கள் அனைவருக்கும் ஞான அமிர்தத்தைக் கொடுக்கின்றனர். எல்லையற்ற பாபா உங்களைப் பொற்கால உலகத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். பாபா அமர்ந்து குழந்தைகளைத் தங்கமான உலகத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றார். இங்கு இருக்கக்கூடிய பெரிய மாளிகைகள், அடுக்குமாடிக் கட்டிடங்கள் எதுவும் பயன்படாமல் எல்லாம் முடிந்து போய்விடும். மற்றபடி சரீர நிர்வாகத்திற்காக தொழில் காரியங்களும் செய்ய வேண்டும். எதையும் விடுவதற்கு அவசியமில்லை. அனைத்தையும் செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகின்றார். அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு செல்ல வேண்டும். இந்த உலகத்தின் சுழற்சியில் மோட்சம் என்பது கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் வந்துவிட்டு செல்பவர்களுக்கு கிடைப்பதாக தோன்றும். அவர்கள் ஞானத்தை கேட்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து இந்த உலகில் நடிப்பவர்கள் மட்டுமே ஞானத்தை கேட்பார்கள். இது எல்லையற்ற நாடகமாக இருக்கின்றது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் பிந்துரூப ஆத்மா. நான் இப்போது பரந்தாமத்தில் பரமபிதா பரமாத்மா சிவபாபாவின் முன் நிற்கிறேன். அவருடைய அன்பின் ஒளி என்னைச் சூழ்ந்துள்ளது. என் மனம் அமைதியில் கரைந்துள்ளது. நான் பாபாவின் சிறப்பு குழந்தை. என் வாழ்க்கையின் அடிப்படை சுத்தம். பாபா எனக்கு அளித்துள்ள விசேஷ தன்மைகளை நான் உலகுக்கு தானமாக அளிக்கிறேன். என்னைச் சந்திக்கும் ஒவ்வொருவரும் பாபாவின் அன்பை அனுபவிக்கட்டும். என் முகத்தில் பாபாவின் சித்திரம் தெரிகிறது. என் நடத்தையில் பாபாவின் சரித்திரம் வெளிப்படட்டுகிறது. என் விசேஷ தன்மைகளைப் பார்த்து பிறரும் விசேஷ ஆத்மாவாக மாறும் பிரேரணை பெறட்டும். காமம் என்னும் விஷம் என்னைக் கட்டியிருந்தது. இன்று அது யோகத்தீயில் கரைந்தது. ஆத்மா எனது கோபம் என்னை எரித்தது. இன்று அதை நான் எரித்துவிட்டேன். ஆத்மா எனது பற்று என்னை உலகியலில் கட்டியது. இன்று பாபாவின் பற்று மட்டும் உள்ளது. ஆத்மா எனது பேராசை என் ஆன்மாவின் ஒளியை மூடியது. இன்று நான் திருப்தியின் ராஜா. ஆத்மா எனது அகங்காரம்
என்னை வேரோடு ஆட்டி வீழ்த்தியது. இன்று நான் தாழ்மையின் சிம்மாசனத்தில் அமர்ந்தவன். எனது பெருமை ஆசை, பெயர், புகழ் ஆசை அனைத்தும் பாபாவின் சேவைக்குள் கரைந்தது. ஆத்மா, எனது துக்கம், நம்பிக்கையின்மை, பயம் ஆகியவை போய்விட்டன. விமர்சனம், தேவையற்ற பேச்சு இல்லை. மறைமுகம், பொய், அதிக உண்ணுதல், சுய புகழ்ச்சி ஆகியவை அழிந்தன. ஆத்மா, எனது தவறான சங்கம் அனைத்தும் முடிந்தன. உலகச் செய்திகளை பரப்புதல் போய்விட்டது. என்னைச் சந்திக்கும் ஒவ்வொருவரும் இவர் விசேஷ ஆத்மா என்று உணருகிறார்கள். என் அன்பு அவர்களை ஈர்க்கிறது. என் அமைதி அவர்களை நிலைபெறச் செய்கிறது. ஆத்மா, எனது தைரியம் அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. என் தாழ்மை அவர்களை தாழ்மையாக ஆக்குகிறது. நான் ஆன்மீக செல்வத்தின் மகாதானி. ஞானம், அன்பு, சக்தி, அமைதி அனைத்தையும் தானமாக அளிக்கிறேன். என் வாழ்க்கை பூரண தேவி குணங்களால் நிரம்பியுள்ளது. ஆத்மா, நான் பிறருக்கு பாபாவின் அன்பை தானமாக அளிக்கிறேன். நான் பிறருக்கு அமைதியை தானமாக அளிக்கிறேன். ஆத்மா, நான் பிறருக்கு தைரியத்தை தானமாக அளிக்கிறேன். ஆத்மா, நான் பிறருக்கு தாழ்மையை தானமாக அளிக்கிறேன். ஆத்மா, நான் பிறருக்கு பொறுமையை தானமாக அளிக்கிறேன். ஆத்மா, நான் பாபாவின் வாரிசு. நான் பாபாவை பிரத்யட்சப்படுத்தும் மகாதானி ஆத்மா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.